ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1946 பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்தின் 10ஆம் திருமொழி பாடல்கள். பெரிய திருமொழியினுடைய 997வது பாசுரம். இந்த 10ஆம் திருமொழியின் 3வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கலாம். சென்ற முதல் பாடலிலே செம்போத்து பறவையை அழைத்து பேசினாள். முன் சென்ற பாசுரத்திலே இளம் காக்கை, கரையாய் காக்கை பிள்ளாய் என்று அழைத்து பேசினாள். பேருதவி செய்யும் காக்கையே, இளம் காக்கையே, என்றும் நிலைத்த புகழையுடைய நாயகனான சக்கரவர்த்தி திருமகன் என்னை நோக்கி வரும்படியாக கூப்பிட வேண்டும் என்று பரகால நாயகி கேட்டுக்கொண்டும் கூட காக்கை உருட்டி போடப்பட்ட சோற்றையும் பேய்க்கு உணவாக இட்ட நீரையும் சோற்றையும் உண்பதற்காக ஓடிவிடவே பரகால நாயகி அருகிலே இருந்த அழகிய குயில்களை விழித்து அவற்றை எம்பெருமான் தன்னிடம் வரும்படியாக கூவச் சொல்லுகிறாள். குயிலை கூவச் சொல்லுகிறாள். கூவாய் பூங்குயிலே, கூவாய் பூங்குயிலே, குளிர் மாறி தடுத்து வந்த மாவாய் கீண்ட மணிவண்ணனை வர கூவாய் பூங்குயிலே, கூவாய் பூங்குயிலே, குளிர் மாறி தடுத்து வந்த மாவாய் கீண்ட மணிவண்ணனை வர கூவாய் பூங்குயிலே, கூவாய் பூங்குயிலே, குளிர் மாறி தடுத்து உகந்த மாவாய் கீண்ட மணிவண்ணனை வர கூவாய் பூங்குயிலே. குயிலை பார்த்து சொல்லுகிறாள், அழகிய குயில் பறவையே, பூங்குயிலே, குளிர் மாறி தடுத்துகந்த. தேவேந்திரன் என்ன செய்தான்? ஆனிரை மேலே இவர்கள் ஆயர்கள் அவனுக்கு இட்டு கொண்டிருந்த அந்த படையலை கண்ணன் நிறுத்திவிட்ட காரணத்தினாலே கோபமடைந்த இந்திரன், தேவேந்திரன் கல்மாரியை ஏற்பாடு செய்ய, அடைமழை கல்லாகவே பொழிந்தான். 7 நாட்கள் தொடர்ந்து அந்த ஆயர்வாடியிலே மழை பெய்தான், குளிர்ந்த கல்மழை. அந்த குளிர்மலையை இருந்து நிறையையும் அந்த பசுக்களையும் ஆயர்களையும் கோவர்தன மலையை தூக்கி குடையாக பிடித்து தடுத்தான் அல்லவா? குளிர் மாறி தடுத்து உகந்த, அதனால் மகிழ்ந்தான். அவை கேட்கவில்லை. அந்த ஆனிரை அந்த பசுக்களை எங்களை காப்பாற்று கிருஷ்ணா என்று கேட்டதா? இல்லை. ஆனால் இவனே மலையை எடுத்து காத்து அந்த என்னுடைய அடியார்களெல்லாம் காத்தேனே என்று உகந்தானாம், மகிழ்ந்தானாம். அப்படி மகிழ்ந்தவனாய் மாவாய் கீண்ட மணிவண்ணனை வர, பகாசுரன் வாயை கிழித்து போட்டவனாய் அழகிய வடிவையுடைய கண்ணபிரானை என்னை நோக்கி வரும்படியாக அவன் வர கூவாய், கூப்பிடுவாயாக பூங்குயிலே, பூங்குயிலே கூவாய் என்று இதனுடைய பாசுரத்துடைய பொழிப்புரையாகும். மா என்றால் விலங்கு என்று ஒரு பொருள், இரண்டாவது புல் என்று ஒரு பொருள். புள்ளின் வாய் கீண்டானை என்று ஒன்று, பகாசுரன் என்ற விலங்கு அதனை கிழித்து போட்டான் ஒன்று. 2 பொருளும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அழகிய குயில் பறவையே, தேவேந்திரன் விடுத்த குளிர்ந்த கல்மலையை, கோவர்தன மலையை குடையாக எடுத்து கவித்து தடுத்து மகிழ்ந்தவனாய், பகாசுரன் வாயை கிழித்து போட்டவனாய், அழகான வடிவனை உடைய கண்ணபிரானை என்னை நோக்கி வரும்படியாக கூப்பிடுவாயாக கூவாய் பூங்குயிலே என்கிறார். ஒரு மரத்தின் கிளையிலே குயில் உட்கார்ந்து கொண்டு கூவிக்கொண்டிருந்தது. அதனை நோக்கி பரகால நாயகி குளிர் மாறி தடுத்து உகந்த மாவாய் கீண்ட மணிவண்ணனை வர கூவாய் என்கிறாள் பரகால நாயகி. நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் கூறக்கூடிய மண்ணு பெரும் புகழ் மாதவன் என்னும் திருமொழி இங்கே நினைக்கத்தக்கது. மண்ணு பெரும்புகழ் மாதவன். அதே போலத்தான் இங்கே குளிர் மாறி தடுத்துகந்த மாவாய் கீண்ட மணிவண்ணனை வரக்கூவாய்
குயில் கூவினால் எம்பெருமான் விரைந்து வந்து விடுவான் என்று அவளுக்கு எண்ணம் போலும். குயில் கூவினால் எம்பெருமானை வா வா என்று கூவினால் எம்பெருமான் விரைந்து வந்துடுவான், நம்மிடை வந்து சேர்ந்து விடுவான், அணைந்து விடுவான் என்று பரகால நாய்க்கு எண்ணம். குயில் கூவின பின்பும் எம்பெருமான் வராமல் போனால் வருத்த மிகுதியினாலே பாடும் குயில்கள் இதென்ன பாடல், நல் வேங்கட நாடர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின், ஆடும் கருளக் கொடியுடையார் வந்து அருள் செய்து கூடுவாராயிடில் கூவி நும் பாட்டுகள் கேட்டுமே என்று நம் நாச்சியார் திருமொழியிலே சீறி சொல்வாள். பாடும் குயில்கள் இதென்ன பாடல், நல் வேங்கட நாடர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின், நீ பாடினா வந்து எனக்கு வாழ்வு தர வேண்டும், என்னை வந்து அணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆடும் கருளக் கொடி உடையார் வந்து அருள் செய்து கூடுவார் ஆயிடில் கூவினும் பாட்டுகள் கேட்பேன், அப்பதான் அவன் பாட்டு கேட்பேன், இல்லாட்ட கேட்க மாட்டேன் என்று சீறி சொல்வதும் உண்டு. அதை இங்கே குறிப்பாக நாம் அனுபவிக்கலாம். இப்போது பரகால நாயகி குயிலை இதுவே முதல் தடவையாக வேண்டுகிறாள். ஆதலாலே குயில் கூவினால் எம்பெருமான் வருகை உறுதி என்று மனதிலே எண்ணி இருக்கிறாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். குளிர் மாறி தடுத்துகந்த குயிலே, எம்பெருமானை நாம் கூவினால் அவன் எழுந்தருள்வானோ என்று நினைக்காதே. அவனுடைய குணம் தெரியுமா அவனுக்கு? அவன் யாரும் கேட்காமலே உதவி செய்யக்கூடியவன். பசுக்களும் கன்றுகளும் இடையரும் பெரிய மலையிலே துன்பப்பட கை கெட்டினதொரு மலையை எடுத்து கொடையாக பிடித்து அவற்றை எல்லாம் காத்தான் அல்லவா? அவற்றை காத்து இவை நோவுபடாது ஒளிய பெற்றோமே, இவற்றை துன்பத்திலிருந்து காத்தோமே என்று திரு உள்ளம் முகந்தவன் அவன். பக்தர்களை காப்பதிலே அத்தனை கருத்துடையவனாக அவன் இருந்திருக்கிறான். அப்படிப்பட்டவனை கூவதற்கான யோசிக்கிறாய் என்று குயிலை பார்த்து சொல்வதாக அமைந்திருக்கிறது. மாவாய் கீண்ட என்பதற்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே பகாசுரனுடைய வாயை கிழித்த என்ற பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது அச்சுப்பிழையா இருக்கலாமோ என்று கூட சந்தேகிக்கிறார்கள் பெரியவர்கள். அருளிச் செயலில் ஆழ்வார்கள் பாசுரங்களிலே 4000 பல பல இடங்களில் மாவாய் கீண்ட, மாவாய் பிளந்த என்று வருவதுண்டு. இப்படி வரும் இடந்தோறும் குதிரை வடிவு கொண்டு நலிய வந்த கேசியின் என்ற அசுரனுடைய வாயை கிழித்த என்று பொருள் உரைக்கப்பட்டிருக்கிறது. மா என்றால் குதிரை என்று பொருள். ஆக கேசி என்ற குதிரையின் வாயை கிழித்த என்று பொருள் கொள்ளலாம் மாவாய் என்றதுனாலே. ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை பகாசுரனுடைய வாயை கிழித்து அவனை கொன்றார், பகாசுரன் என்று பொருள் சொல்கிறார் என்று அந்த வியாக்கியானத்திலே சொல்லப்பட்டிருப்பதை பல ஆச்சாரியர்கள் சுட்டி காட்டி ஒருவேளை இது அச்சுப்பிழையாய் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இரண்டுக்குமே எடுத்துக்கொள்வோமே நாம், அதில் என்ன நமக்கு தவறு இருக்கிறது? அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். கூவாய் பூங்குயிலே, காண்பதற்கு இனிய உன் வடிவினை காட்டி கண்ணுக்கு விருந்து ஊட்டினார் போல உன் குரலால் செவிக்கும் விருந்தூட்ட பாராய். குயில் கூவுவது இன்பம். அந்த குயிலின் இசையே கூவுவதே ஒரு ரம்யமாக இருக்கும் என்று இலக்கியங்கள் சொல்கின்றன, நாமும் அறிவோம். அந்த காக்கை கத்துவதை ரசிக்க முடியாது, ஆனால் குயில் கூவுவதை ரசிக்கலாம். குயில் பாட்டு என்றே பாரதி ஒன்று பாடியிருக்கிறான். குயிலுடைய பாட்டு, குயில் சத்தம் அல்ல, குயில் பாட்டு என்று சொல்கிறான் பாரதி, மகாகவி பாரதி. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா தமிழ் காடு மணக்க வந்த கற்பூர சொற்கோ அல்லவா, கற்பூர சொற்கோ. அப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்தக்கூடியவன் அவன் சொல்கிறான் குயில் பாட்டு. ஆக அவ்வளவு இனிமையானது அவனுடைய குரல் என்றது எடுத்துக்கொள்ளலாம். அதைத்தான் பெரியவாச்சான் பிள்ளையும் சொல்கிறார். காண்பதற்கு இனிய உன் வடிவினை காட்டி கண்ணுக்கு விருந்து ஊட்டினார் போல உன் குரலால் செவிக்கும் விருந்தூட்ட பாராய் என்கிறார். குளிர் மாறி தடுத்து வந்த பசுக்களும் இடையர்களும் மழையாலே அழிந்து போகும்படியான நிலை ஏற்பட அருகில் இருந்ததால் கைக்கு எட்டின கோவர்தன மலையை கொடையாக உயர்த்தி மழை நின்றும் அந்த உயிர்களை பாதுகாத்து இவை துன்புறாதபடி காப்பாற்றும் வாய்ப்பினை நாம் பெற்றோமே என்று அதனால் தான் மகிழ்ந்தவனானான். யாரு? கண்ணன் எம்பெருமான். அவன் மகிழ்ந்தானாம். ஆயர்களையும் இவர்களையும் வாயில்லாத ஜீவன்களையும் நம்மால் காக்க முடிந்ததே என்று அவன் உகந்தானாம். அதைத்தான் சொல்கிறார். குளிர் மாறி தடுத்து உவந்த.
வாய் கீண்ட பகாசுரனுடைய வாயை கிழித்த மணிவண்ணனை எம்பெருமான் பகைகளை போக்கி நமக்கு அருள் செய்யவில்லை. ஆயினும் அவன் வடிவழகு அவனை விட்டு நீங்க முடியாதபடி இருக்கிறது. அவனை விட்டு நமது மனது நீங்க முடியாதபடி இருக்கிறது. அப்படிப்பட்டவன் மணிவண்ணனை கூவாய் பூங்குயிலே என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். கூவாய் பூங்குயிலே, கூவாய் பூங்குயிலே, குளிர் மாறி தடுத்துகந்த மாவாய் கேண்ட மணிவண்ணனை வர கூவாய் பூங்குயிலே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் மணிவண்ணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.